எங்க இருக்கிறவனுக்கும் ஒன்று தோணும், அந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தோணும், இங்கே எங்க ராஜா வீட்டில் கூட என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. ராஜாவுடைய குதிரைக்கு என்ன இல்லை, புல்லு இல்லை. ராஜா சொல்றாரு, நம்ம குதிரைக்கு புல்லு தேடி நான் ஒரு பக்கம் போறேன், உபதியா ஒரு பக்கம் போன்னு சொல்றாரு. அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த வசனம் பாருங்களேன், 17-16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நல்ல வசனம் தெளிவா இருக்கு. பஞ்சம் தான், தேசத்தில் பஞ்சம் தான், வசனம் கிடைக்காது. ஆன்லைன்ல கூட வசனம் கிடைக்காது. இப்போ சொல்றேன், வசன பஞ்ச காலம் வந்துருச்சு. எது சத்தியம் எது சத்தியம் இல்லைன்னு இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எது வேத வசனம் எது வேத வசனத்துக்கு புறம்பா இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நூதனமா பிசாசு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே அவனுடையதான உபதேசத்தை நம்ம பைபிள் வசனத்தோடு சேர்ந்து மொழிகி மொத்தமா தரோம். அது உள்ள இருக்கிறதான மரணம் இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியல. சபை அதை விரும்புது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்பிட்டான். அவர்கள் துணிகரமாய் பேசுகிறார்கள், துணிகரமா பாவத்தை பேசுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சில வீடுகளில் மட்டும் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும். ஒரு சில சபைகளில் இருக்கும், ஒரு சில ஊழியர்கள் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த வசனத்தை சாப்பிட வேண்டியது உங்களுடைய வேலை. கர்த்தர் உங்களை நடத்துவாரு. தயவு செய்து நல்ல சத்தியத்தை இப்ப கிடைக்கிற காலம் நல்லா உட்கொள்ளுங்க. எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு வேத வசனத்தை வாசிங்க. எவ்வளோக்கு தேவ சமூகத்தில் உட்காரணுமோ ஒரு வசனம் நேரம் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா வாட்ச பார்க்காதீங்க. அதுக்கு எப்படி உங்களை கொண்டு போக முடியும்? வசனத்தினால மட்டும்தான் கொண்டு போக முடியும், வேற எதனாலையும் கொண்டு போக முடியாது. கிரியையினால் அல்ல, கிருபையினால். கவனிச்சு கொள்ளுங்க. மாவும் எண்ணெயும் குறைவுபடாத இருக்கிற வீடு தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அங்க வழினா எங்க சர்ச்செல்லாம் 7 நாளும் இருக்கும் தெரியுமா? இப்போ அப்படி வைக்க முடியல, ரொம்ப ஆதங்கமா இருக்கு எனக்கு. எங்க சர்ச்சு 7 நாள் நடக்கும். காலையில் 5 to 6 ஆராதனை, 5:30 to 6:30 ப்ரேயர் நடக்கும். ஈவினிங் 7 to 8 நடக்கும். செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் ப்ரேயர், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், சனிக்கிழமை காத்திருப்பு ஜபம், ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை. 7 நாளும் சர்ச்சு திறந்துருக்கும். இதுக்கு நடுவில் ஓப்பனர் மினிஸ்ட்ரி வேற போவோம் நாங்க. 7 நாளும் சர்ச்சு இருந்துச்சு. இன்னைக்கு அதான் காலேஜ் படிக்கும்போது நான் சொல்றேன், உடனே நீங்க நினைக்காதீங்க ஓ இவர் எதுவும் வேலை வெட்டி இல்லாமல் போயிட்டார் போல சர்ச்சுக்குன்னு. காலேஜ் படிக்கும்போது விட்டுட்டு வருவாங்க சகோதரிகள்லாம். 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு ஹேண்ட்பேக்கோட ஓடி வருவாங்க ப்ரேயருக்கு 7க்கு. அன்னைக்கு அந்த வாஞ்சை அந்த சபையிலிருந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50-100 ஊழியக்காரன் உருவாயிருக்கிறான். நீங்கள் வசனத்துக்கு தாகம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க வசனம் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். வசனம் நல்லா கிடைக்குதா, எவ்வளவு கிடைச்சாலும் உட்கொள்ளுங்க. கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு பஞ்ச காலம் ஒன்று உருவாகி இருக்கிறது, இன்னும் உருவாக போகிறது. ஆன்லைன்லையும் செய்தி கேட்க முடியாத காலம் ஒன்று வருகிறது. மிக மோசமான காலம். நீங்க வெளியவே வர முடியாது, பகல்ல வெளியும் வர முடியாது, உங்களுடைய நெட்டும் வேலை செய்யாது. அது நடக்குமானா அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம் காலத்திலே அது நடக்கும். நீங்க இப்போ ஆன்லைன் முழுக்க உங்களுடைய டிபெண்டன்சி எது மேல இருக்குது? ஆன்லைன் மேல இருக்கு. ஆன்லைனே கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு. மேபி 72 hours, மேபி 60 hours, அல்லது ஒரு வாரம் 10 நாள். அந்த நாளில் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்க. உலகமே ஸ்தம்பிக்க போகுது. ஆண்டவர் சொன்ன அந்த காலம் வருது. தயவு செய்து இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சொல்றாரு, இப்பயே நீங்கள் பிரயோஜனப்படுத்தாவிட்டால் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று, ராக்காலம் ஒன்று வருகிறது. அப்பொழுது என்ன செய்வீர்கள்? எல்லாம் தெரியும், ஆனால் கேட்க மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. டெய்லி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரமாவது வீட்டில் என்ன செய்யுங்க, வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஃபேமிலி ப்ரேயர் ஆரம்பிங்க, குடும்பத்தோடு உட்காருங்க. நாங்கள் ரொம்ப பிஸி, சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறோம். நாளைக்கு உங்கள் பேர பிள்ளைகளுக்கு எதையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஒன்று வரும். அன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறது இன்னைக்கு இருக்கிற மாவும் எண்ணெயும் மட்டும். அல்லேலூயா. சரி, இதுக்கு அடுத்து எலியா அங்கிருந்து டிராவல் பண்ணி எங்க போனார் பாருங்க, வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4-5 வாசி. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இது 3வது இடம். அங்கிருந்து புறப்பட்டாச்சு. கர்த்தர் தான் சொன்னார், இங்க இருந்து புறப்படுனார். அவர் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அவர் தான் சொன்னார், இங்க போதும், இந்த வீட்டில் சாப்பிட்டது போதும், 3 வருஷம்
எல்லாம் முடிச்சாச்சு. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு அமைப்பு வந்துருச்சு. இப்போ இவருக்கு என்ன இருக்கு? எலியாவுக்கு மேலே ரூம் இருக்கு. போனோம், கீழே கூப்பிடுவாங்க, வேலைக்கு வந்து சாப்பிட்டோம், மேலே ஜோம் பண்ணோம், நல்லா போயிட்டு இருக்கு, பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் உன்னை யாருக்கு காண்பி? ஆகாப் காண்பி. இப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? கேரித்தாற்றங்கரில் இருந்தோம், அங்கேருந்து ஒரு நல்ல சாரிபாத் விதவின் வீட்டுக்கு வந்தோம், கர்த்தர் நல்லா போஷிச்சாரு, 3 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் யாரை பார்க்க சொல்றாரு? ராஜாவை பார்க்க சொல்றாரு. மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஓகே, கர்த்தர் நம்மள என்ன பண்றாரு? இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்றாரு. நம்ம கொஞ்சம் மேல இடத்துக்கு போறோம், ராஜாவை பார்க்க போறோம், பனியும் மழையும் பெய்ய போதுன்னு சொல்லுங்கிறாரு. உடனே ராஜா என்ன பண்ணுவான்? நம்மள கட்டி பிடிச்சி கூப்பிட்டு போய் நம்ம எலியாவா இருந்தால் அதை நினச்சிருப்போம். ஓகே, இப்போ வீட்டில இருந்து நம்மள ஆண்டவர் எங்கே அனுப்புறாரு? அரண்மனைக்கு அனுப்புறாரு. அப்படின்னா முடிவு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசிய வசனம் 1 ராஜாக்கள் 19:4-5 சொல்லுது, அவன் அங்கிருந்து வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி ஒரு சூறைச் செடியின் கீழ் போய் படுத்து, போதும் கர்த்தாவே நான் சாகுறேன் என்றார். இது என்ன? இது வேற மாதிரில இருக்கு. அவன் பனி மழையும் பெய்யும்னா மழை பெஞ்சிருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, எல்லாம் ஓவர். இப்ப எலியா தூக்கி வச்சு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஆள் எல்லாத்துக்கும். இப்ப எலியா கண்ணுக்கு முன்னாடி அற்புதம் செய்யறாரு, ஜெபம் பண்றாரு, கையளவு மேகம் அடிச்சு ஊத்துது மழை, ஆக புறப்பட்டு போயிட்டாரு. எவ்ரிதிங் இஸ் ஓவர். 3 வருஷ பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. இனிமேட்டு எலியாவை ஆகாப்பு தூக்கி வச்சு கொண்டாடணும், அதான் நடக்கணும். ஆனா நடந்தது என்ன? அடுத்து கெரித்தாற்றங்கரையில இருந்து சாரிபாத் விதவின் வீட்டில இருந்து அடுத்து நான் போன இடம் இது வனாந்தரம். ஒரு சூறைச்செடி, முள் செடி, அதுக்கு கீழே தான் போய் படுத்து கிடக்கிறார். போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். அப்படியே டாப்ல இருக்கு மினிஸ்ட்ரி, டாப்ல இருக்கு. எது இஸ்ரவேலியே எலியா மாதிரி ஒருத்தன் கிடையாது. அவனை மாதிரி ஒரு சூப்பரான நீங்க பார்க்க முடியாது. அக்கினி இறக்குவாரு, மழை இறக்குவாரு. அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. அந்த மனுஷனுடையதான ஊழியம் இன்னைக்கு எங்க இருக்கு? ஒரு சூறைச்செடிக்கு கீழே படுத்து கிடக்கு. எப்படிப்பட்ட நிலைமையில இருக்க? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னவரு, நான் என் வார்த்தையின்படி ஒண்ணு நடக்காதுன்னு சொன்ன அந்த ஜெய்ஜாண்டி கம்பீரமா இருந்தவர் இன்னைக்கு சொல்றாரு, போதும் ஆண்டவரே, ஐ குவிட், நான் முடிச்சுக்கிறேன், இதுக்கு மேல நான் வாழ விரும்பல. இதுதான் நீங்கள் பிரயாணம் பட போகிற அடுத்த பார்ட். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஒரு வனாந்தரம் உண்டு. வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்ன? வனாந்தரம்லாம் கிடையாது. பிளஸ்ஸிங்கா பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்க. பிளஸ்ஸிங்கா பேசினா, பாசிட்டிவா பேசினா அதுக்கு பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச். இப்ப நம்ம சொல்றோம், பிரச்சனை வரும் வாழ்க்கையில, ஏதோ ஒரு இடத்த நீங்க கிராஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க வராங்க, அவங்கள செங்கடலுக்கு போகாமையே தேவனால் நினைச்சா கானானுக்கு கூட்டிட்டு போயிருக்க முடியும். நீங்க போய் மேப்பை பாருங்க, செங்கடல் போகாம எங்க போலாம்? கானானுக்குள்ள போகலாம், வழி இருக்கு. ஆனா கர்த்தர் அவர்களை செங்கடல் வழியாய் நடத்தினார்னு இருக்கும். யூ மஸ்ட் கிராஸ். ஒரு செங்கடல் வரும், நடுவுல ஒரு வனாந்தரம் வரும். யார் வேணா இருக்கட்டும், எந்த பரிசுத்தவான் வாழ்க்கையை எடுங்க. ஆபிரகாம் ஒரு பஞ்ச காலத்துக்குள் கடந்து போனார், ஈசாக்கு ஒரு பஞ்ச காலத்துக்குள் கடந்து போனார், யாக்கோபு லாபான் வீட்டுக்கு கடந்து போகும் ஒரு வனாந்தரத்தை கடந்து போனார், யோசேப்பு சகோதரரால் அடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போனார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்தி திரிந்தார்கள். தானியேல் கைவிலங்கு மாட்டப்பட்டு கொண்டு போகப்பட்டார். மொர்தேக்காய் கைவிலங்கு மாட்டப்பட்டு கொண்டு போகப்பட்டார். நீங்க பைபிள்ல யார வேணாலும் எடுங்க, வனாந்தரத்துக்கு போகாத ஆள் கிடையாது. வாழ்க்கையில ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ஒரே வனாந்தரம் இருக்காது. இவனுக்கு சீன் வனாந்தரம் இருக்கும், அவனுக்கு பேர்சபா வனாந்தரம் இருக்கும், அவனுக்கு தமஸ்கு வனாந்தரம் இருக்கும். ஆனா ஒருத்தருக்கும் ஒரு வனாந்தரம் இருக்கும். அந்த வனாந்தரம் தான் உன்னை உருவாக்கும். அந்த வனாந்தரம் தான் பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வைக்கும். அந்த வனாந்தரம் தான் இன்னும் விசுவாசத்தை உண்டாக்கும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துக்கு போலன்னு வச்சுக்கோங்க, அவங்க அங்க போல. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? அவங்க லைஃப்ல மன்னாவை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க ஏன்னா 3 நாள்ல இஸ்ரவேலுக்கு போயிடுவாங்க. மன்னாவை பார்த்துருக்க மாட்டாங்க, கண்மலை தண்ணியை பார்த்துருக்க மாட்டாங்க, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில உருவாக்குறதுக்கான எந்த வேலையுமே நடந்திருக்காது. விசுவாசத்துக்கான ஏதுவானது ஒண்ணுமே இருக்காது. அவன் என்ன பண்ணிருப்பான்? எகிப்தை கொள்ளையிட்டான், நேரா கானானுக்கு போயிட்டான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்தவனே முறுமுறுத்தானே, ஒண்ணுமே இல்லாம கூட்டு போய் விட்டு என்ன இருக்கும்? வனாந்தரம் எப்பவுமே என்ன செய்யும்? உங்களை உருவாக்கும். அதனால்தான் அவர் சொல்லுவாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை. ஒவ்வொரு சூழ்நிலையை கிராஸ் பண்ணி வரும்போதும் ஒரு பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாடம் உங்களுக்குரியது மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்குரியது.
அடுத்த தலைமுறைக்குரியது. சில நேரங்களில் உங்களை கர்த்தர், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு சகோதரி ஆண்டவர் நல்லா ஏற்றுக்கிட்டாங்க, நல்ல விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறாங்க, குழந்தையே இல்லை, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, கதறாங்க, குழந்தையே இல்லை, ஏனும் தெரியல. அந்த இடத்துக்கு அந்த சகோதரிகிட்ட இன்னொரு சகோதரி வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை, எங்கள் மாமியாரெல்லாம் என்னை குடும்பப்படுத்துகிறாங்க, நான் சூசைட் பண்ணிக்கலான்னு போகிறேன். அந்த சகோதரியோட பெயின் என்னன்னு இந்த சகோதரிக்கு தான் தெரியும். இவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ இவங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை கொடுத்த தேவன் உனக்கும் கொடுப்பார். இவங்க அவங்களுக்கு பாடமாய் மாறிட்டாங்க. இது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்களை நடத்துறதுக்கு பின்னாடி கர்த்தர் உங்களை மட்டும் வனாந்தரத்துக்கு நடத்தலை, ஒரு சந்ததியை காப்பாற்றுவதற்காக உன்னை நடத்துகிறார். நீங்கள் ஒரு சந்ததிக்கு அடையாளம், ஒரு முன்னுதாரணம். அதுக்கு தான் கர்த்தர் நடத்துறார். இப்போ யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 4000 வருஷமா அதை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கடந்து போகும்போது அதை படிக்கிறோம், பாடலா பாடுறோம், விசுவாசத்தில் வளர்றோம். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் அந்த விசுவாசத்துக்கு ஏதுவாக. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கடந்து போக வேண்டிய இடம் எங்கே வரும்? வனாந்தரம் ஒன்று வரும். எல்லா காலத்திலும் வரும். ஒரு வனாந்தரம் இருக்க தான் செய்யும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நீங்கள் சில சூழ்நிலைகளை அதை கடந்து போக வேண்டி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உத்தரவாதம் இருக்கு. நான் சொல்லுவேன், வனாந்தரத்தில் ஒரு நாளும் நீங்கள் சாகிறது இல்லை. வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவீங்களே ஒழிய அந்த வனாந்தரம் ஒரு நாளும் உங்களை கொன்று போடாது. இது வரைக்கும் கர்த்தரை நம்பாமல் செத்தவங்க தான் வனாந்தரத்தில் இருக்காங்களே ஒழிய கர்த்தரை நம்பி ஒருத்தன் கூட வனாந்தரத்தில் செத்ததே கிடையாது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், ஒரு பிரச்சனை வரும்போது, ரொம்ப சீரியஸ் பிரச்சனை, நானும் இதே வார்த்தையை கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். இதே மாதிரி சொல்லியிருக்கேன், இல்லை ஆண்டவரை நான் உயிரோடு இருக்க விரும்பலை. இதே சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, இஸ்மவேல் என்கிறதான ஒரு வாலிபன் வனாந்தரத்துக்கு அவங்க அம்மா தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையனுக்கு ஒரு 16 20 வயசு இருக்கும். யாருக்கு? அந்த இஸ்மவேலுக்கு. அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. தாகம், தண்ணி, சூரச்செடி கீழே படுக்கிறான். இதே எலியா படுத்த அதே இடம் தான் அவனும். பேர்சபா வனாந்தரம், ஒரு சூரச்செடி கீழே தான் போட்டாங்க அவங்க அம்மா அவனை. ஆனால் அந்த மனுஷனை சாக விடாமல் கர்த்தர் ஒரு நீரூற்றை கொண்டு வந்து அவனை போஷிக்க வல்லமை உள்ளவராயிருந்தார். ஆனால் அந்த இஸ்மவேல் யார் தெரியுமா? துஷ்ட மனுஷன் பைபிள் சொல்லுது. உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். ஒரு துஷ்ட மனுஷன், அவனுடைய சத்தம், அவனுடைய தான் அழுகை, அதற்கே தேவன் செவி சாய்த்து வனாந்தரத்தில் அவனுக்கு தண்ணி தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால், அவருடைய ரத்தத்தில் மீட்கப்பட்ட நீதிமான்களாகிய உங்களையும் என்னையும் ஒரு நாளும் வனாந்தரத்தில் கர்த்தர் சாக விடவே மாட்டார். ஒரு நாளும் விட மாட்டார். நீங்க விசுவாசமா இருங்க. ஆனா வனாந்தரம் வரும், வராம இருக்கவே இருக்காது. வித்தவுட் பெயின் நோ கெயின்.